வெல்கம் டு அரிச்சுவடி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன். வேலைவாய்ப்பு மற்றும் அரசு தேர்வுகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு தேர்வு குறித்த தகவலை பார்க்க இருக்கிறோம். அதாவது பேங்க் எக்ஸாம் குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதாவது இன்று இந்தியன் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. அது குறித்த தகவலை தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இருந்தாலும் முக்கியமான ஒரு சில தகவல்களை மட்டும் இதில் நாம் காண இருக்கிறோம். அதாவது எல்பிஓ என்று சொல்லப்படக்கூடிய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பு தான் இந்தியன் பேங்க்லேருந்து வெளியாகியிருக்கு. இதில் முதலாவதாக நம்ம பார்க்கும்பொழுது மொத்தமாக டோட்டலாக மொத்தம் வந்து 300 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 5 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி இரண்டும் சேர்ந்து மொத்தமாக 160 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கர்நாடகா 35, ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானா சேர்ந்து 50, மகாராஷ்டிரா வந்து 40 கொடுத்துருக்குது, குஜராத் வந்து 15, மொத்தமாக 300. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு அந்த இதுக்கு வந்து எவ்வளவு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்குது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது நம்ம எந்த தேதியில் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது நோட்டிஃபிகேஷன் இன்றைய தேதியில் தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இன்றையிலேருந்து நீங்கள் வந்து நம்முடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்த தகவலாக வந்துட்டு பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேலில் நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய சேலரி வந்து 48,480 85,920 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நோட்டிஃபிகேஷனில் நிறைய தகவல் இருக்குது. நம்ம இருந்தாலும் முக்கியமான ஒரு சில தகவல்கள் மட்டும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்டு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்பொழுது ஏஜ் லிமிட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா மினிமம், அதாவது 20 வயது முதல் வந்து 30 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்முடைய கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் படி கம்யூனிட்டி வைஸாக வந்து இதற்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து உண்டு. மற்றபடி வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் கட் ஆஃப் பார்க்கும்பொழுது 1/7/2024 அன்றைய தேதிப்படி வந்து என்ன வயதோ அதை வந்து அவங்க வந்து கணக்கில் எடுக்கிறாங்க. அடுத்ததாக ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் நிறைய தகவல்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இதற்கு அடுத்தபடியாக இன்டர்வியூ. இந்த 2 கேட்டகரியில் தான் வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுக்கும் பொழுது எந்த பேட்டர்னில் வந்து இவங்க வந்து கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது மொத்தம் வந்து ஒரு 150 கொஸ்டின் வந்து 200 மார்க்கு எடுக்கிறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது 150 கொஸ்டின் 200 மார்க்குக்கு வந்து 3 ஹவர்ஸ் வைக்கிறாங்க. இதில் வந்து பார்க்கும்பொழுது ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஜென்ரல் எக்கனாமிக், பேங்க் அவேர்னஸில் வந்து 40 கொஸ்டின், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு 35 கொஸ்டின், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் வந்து 35 கொஸ்டின், மொத்தமாக 155 கொஸ்டின் 200 மார்க் வைக்கிறாங்க. 3 ஹவர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் கிடையாது. ஒன்லி வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் மட்டும்தான் வந்து இவங்க வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இது வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது பேமெண்ட் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்பொழுது பேமெண்ட் ஃபீஸ் பார்க்கும்பொழுது எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 175 ரூபாய் 175 கொடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ருபீஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஹவு டு அப்ளை
நீங்கள் வந்து இந்தியன் பேங்குடைய வெப்சைட்டான www.indianbank.net இந்த இணையதளத்தில் சென்று அதில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ரெக்கமெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2024 இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் வந்து நீங்கள் வந்து தெளிவாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது எத்தனை கேபியில் இருக்கணும், அடுத்தது டாக்குமெண்ட் வந்து எத்தனை கேபி இருக்கணும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து அப்லோட் செய்யணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்முடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. மற்றபடி வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம முக்கியமாக தகவலாக வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டர் பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எந்தெந்த சிட்டிஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆந்திர பிரதேஷ் ஒரு கொடுத்துருக்கு. நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதுக்கான எக்ஸாம் சென்டர் பார்க்கும்பொழுது சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இது மேலும் வந்து உங்களுக்கு முழுமையான தகவல் தெரியும்னா நீங்கள் வந்து இணையதளத்தில் சென்று நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தெளிவாக என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டுனா லைக் போடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.